எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண். உடம்பு குறைக்கிறதுக்கு சர்க்கரையை 10 நாள் நிறுத்தணும்னா உடம்பு குறையுமா? சர்க்கரையை நிறுத்தினா நம்ம சர்க்கரையோட நிறுத்துறதோடு சேர்த்து ஒரு கேலரி டெபிசிட் நம்மளால மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா உடம்பு குறையறது பண்ணலாம். நம்ம உடம்பு ஒரு பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு இருக்கு. தட் இஸ் நம்ம உடம்பு ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். இது ஒரு பர்சனுக்கு மாறும். அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அவங்க உடம்புல இருக்கிற சதை, அவங்க பண்ற எக்ஸசைஸ், அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்க, இதெல்லாம் பொறுத்து அவங்க மெட்டபாலிசம் மாறும். ஸோ ஒரு பர்சனுக்கு அவங்களோட உடம்பு ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இது பேர் தான் பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். மெயினா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம், நம்ம உடம்புல எவ்வளோ சதை இருக்கு, இதெல்லாம் பொறுத்து நம்ம பேசல் மெட்டபாலிக் ரேட்டை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், நம்ம மாத்தலாம். உடம்பு குறையணும், வெயிட் லாஸ் ஆகணும், அதுலயும் கொழுப்பு குறையணும் அப்படின்னா ஒரு கேலரி டெபிசிட் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம பேசுற மெட்டபாலிக் ரேட்ல ஒரு சில பேருக்கு 1500 1600 கேலரிஸ் தேவைப்படும், சில பேருக்கு 2500 கேலரிஸ்க்கு மேல தேவைப்படும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுமோ நம்ம உடம்பு ரன் ஆகிறதுக்கு அதை விட கம்மியா சாப்பிட்டோம்னா அது பேரு தான் கேலரி டெபிசிட். கேலரி டெபிசிட்டை மெயின்டைன் பண்ணும்போது உடம்பு ரன் பண்ணுறதுக்கு, அதோட யூஸ் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை யூஸ் பண்ணி இதனால வெயிட் லாஸ் ஆகும். சுகர், சர்க்கரை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை மட்டும் சாப்பிட்டா நம்மளுக்கு சர்க்கரை வரும்ன்ட்டு அவசியம் இல்லை. சர்க்கரை மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் சர்க்கரையா தான் மாறும். ஏன் புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் கூட ஃபைனலா சர்க்கரையா தான் மாறும். சர்க்கரை நம்ம உடம்போட எனர்ஜி, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட உடம்புக்கு மெயின் எனர்ஜி சோர்ஸ். இதுல மெயினா கார்போஹைட்ரேட்ஸ் தான் டைஜஸ்ட் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டு குளுக்கோஸா மாறும். இதுலயும் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், தட் இஸ் ரொம்ப ப்ராசஸ்டான கார்போஹைட்ரேட்ஸ், வெள்ளை சாதம், பிரெட்டு, இட்லி, தோசை, உப்மா, இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிட்டு உடனே குளுக்கோஸா மாறிட்டு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனா இதே எனர்ஜி, இதே குளுக்கோஸ் ரிக்வயர்ட் அமௌண்டோட ஜாஸ்தியா இருக்குன்னா இது கொழுப்பா கன்வெர்ட் ஆயிட்டு நம்ம உடம்புல ஸ்டோரேஜா மாறும். ஸோ சர்க்கரை மட்டும் நிறுத்துறது இல்லை, இந்த மாதிரி ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் எது ரொம்ப சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிட்டு நம்மளுக்கு குளுக்கோஸா ஃபார்ம் ஆகுமோ இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த 2 திங்ஸும் நம்ம குறைச்சோம்னா நம்மளோட குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதும் அண்ட் எக்ஸஸ் குளுக்கோஸ் கொழுப்பா சேவ் ஆகிறதும், இது 2த்தையுமே நம்ம கம்மி பண்ணலாம். அதே மாதிரி உடல் குறையறதுக்கு எக்ஸசைஸை ஜாஸ்தி பண்ணலாம், நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அது இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம சதையை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம ஒரு கேலரி டெபிசிட் மெயின்டைன் பண்ண முடியும். உடல் குறையும் போது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாலேருந்து நான் குறைக்க முடியுமா, ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ண முடியுமான்னு சில பேர் கேட்பீங்க. ஸ்பாட் ரிடக்ஷன் யூஸ்வலி நாட் பாசிபிள். நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம்னா அங்கே இருக்கிற மசில்ஸை வேணும்னா நம்ம டோன் பண்ணுவோம். ஆனால் தொப்பைக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தொப்பை குறையுமா, அப்படியெல்லாம் ஆகாது. நம்ம உடம்புலேருந்து கொழுப்பு கம்மி ஆக ஆக, வெயிட் லாஸ் ஆக ஆக அது உடம்பு ஃபுல்லாக சைமல்டேனியஸாக தான் ஆகும். ஆனால் சில பேருக்கு தொடலை குறையும், சில பேருக்கு மூஞ்சில குறையும். இது அவங்களோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். தொப்பை குறைக்கணும்னா எக்ஸசைஸ் விட ஆனால் டயட் ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது வச்சு தான் தொப்பை குறைக்கிறது கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால சர்க்கரை குறைக்கிறது, ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட், சிம்பிள் சுகர்ஸ், இது எல்லாமே குறைக்கிறதுனால கட்டாயமாக தொப்பை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நன்றி, வணக்கம்.